Hi bros and sis, இந்த வீடியோல வந்து நம்ம பாத்தீங்கன்னா அயலான் படத்தோட மூவி சர்ஜரி அண்ட் போஸ்ட்மார்டம் அப்படின்ற சீரிஸ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த 8 சீரிஸ்ல இது வந்து மூவி ரிலேட்டட் சீரிஸ். ஸோ வந்து இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவி ஆல்ரெடி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கனாலும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இல்ல மூவி நான் பார்க்கல இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்கும் பிளான் பண்ணிடுறேன். நம்ம ஸ்கூல் டைம்லாம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதிருப்போம், அது வந்து ஸ்டாஃப் வந்து மார்க் போட்டுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு படத்தை எடுத்துட்டு முக்கியமான ஒரு 10 டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போறோம். அந்த 10 டிபார்ட்மெண்ட்ல இந்த படம் வந்து இவ்வளவு ஸ்கோர் பண்ணுது, எந்த இடத்துல வீக்கா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கடைசியா மொத்தமா 100 மார்க் இந்த படம் எவ்வளவு வாங்குது அதை வச்சு வந்து குட், அப்புறம் ஆவரேஜ், அப்புறம் பேட், இந்த 3 கேட்டகரியில வந்து இந்த ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ரிவ்யூ மாதிரி பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அயலான் படத்துடைய சர்ஜரி போஸ்ட்மார்டம் பார்த்துருவோமா. இது வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி கீழே தான் வரும். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அயலான் படம் எடுக்கணும்னு நினைச்ச ரவிக்குமாருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய குலோஸ். இது வந்து நம்ம வந்து அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து குறைச்சி இடம் போடவே கூடாது. இன்டர்நெட் நாளையில அவர் யோசிச்ச விதம், அதுக்கப்புறம் அவர் அந்த படத்தை எடுத்த விதம், அந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் நாளை வந்து ஒரு சக்சஸ் படம். இன்டர்நெட் நாளைக்கு அப்புறம் அவர் வந்து அயலான் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அவர் ஷோல்டர்லேயே பெரிய வெயிட் இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த வெயிட்டை வந்து அவர் சக்சஸ் பண்ணாரா பண்ணலையான்றது இந்த வீடியோட எண்ட தெரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்கிப் பண்ணா பாருங்க, வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 10 கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த 10 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் வந்து ஸ்டோரி. இந்த படத்துல வந்து ரவிக்குமார் எடுத்துக்கிட்ட ஒரு ஒன்லைன் ஸ்டோரினா, ஒன்லைனா அயலான சொல்லணும்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எப்படி சொல்லணும்னா ஒரு வேற்று கிரகத்துல இருந்து ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு கல்லு மாதிரி, இப்ப மார்வல்ல ட்ரெஸ்ராக்ட் இருக்கும் பாத்தீங்களா, ட்ரெஸ்ராக்ட் அந்த மாதிரி ஒரு கல்லு வந்து நம்ம பூமிக்கு வந்து வந்துருது. ஒரு பெரிய சோர்ஸ், ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வச்சு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்லாம் பண்ணலாம். ஸோ அந்த சோர்ஸை வந்து கண்டுபிடிச்சி திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு வேற கிரகத்துல இருந்து ஒரு ஏலியன் வந்து சென்ட் பண்றாங்க. ஏன்னா அதை வச்சு இங்க ஒரு வில்லன் வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஏலியன் வந்து எடுத்துட்டு போச்சா எடுத்துட்டு போலையா அப்படின்னு தான் கதை. ரவிக்குமார் யோசிச்ச விஷயத்த அவர் எடுத்தாரா எடுக்கலையா அப்படின்றத அந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்டோரிக்கு வந்து நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன்னா கண்டிப்பா அந்த படத்துக்கு வந்து ஒரு 6 out of 10 கொடுப்பேன். ஏன்னா ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, கொஞ்சம் லைட்டா வீக்கா தான் இருக்கும். நான் ஒன்லைன் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். செகண்ட் வந்து டைரக்டர் ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நாளிலே நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் வந்து எப்படிப்பட்ட கேப்பபிளான டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அயலான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவருடைய டைரக்ஷன் சைட்ல இருந்து இல்லை, ரொம்ப வந்து அவுடேட்டடா இருந்தது சீன்லாம். அதாவது இந்த படம் வந்து 2016 24 வந்து பூஜை போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து டூக் ஓவர் பண்ணிட்டாங்க 2018ல. ஸோ அதனால வந்து ரொம்ப கேப் வேற. இப்போ ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா 2024ல. ஸோ இவ்வளோ நாள் கேப் இருக்கு அந்த படத்துல. இவ்வளோ கேப் இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஓல்டா இருந்துச்சு. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த சீன்லாம் எடுத்திருந்தா கூட அப்போ கூட ஓல்டா தான் இருக்கும். கண்டிப்பா டேரக்டருக்கு வந்து ஒரு 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம். ஓகேவா தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவருடைய ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணாரா, மாஸ்டர் பண்ணாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தேர்ட் வந்து ஹீரோ. எஸ்கே நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய தவறு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு நியூபி பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். யாராவது ஒரு நியூ ஒரு ஆக்டரை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து பெருசா பேசப்பட்டிருக்கும். இப்ப இந்த அயலானுடைய சக்சஸோட கண்டிப்பா பேசப்பட்டிருக்கும். கண்டிப்பா நியூபி பண்ணியிருந்தா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்க மாட்டாரு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்துக்கு நடந்திருக்கும். அங்கதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு ரவிக்குமார் வந்து எஸ்கே வந்து காஸ்ட் பண்ணுது. ஸோ எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 out of 10 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அந்த படத்துக்கு வந்து அவரு உண்மையான உழைப்பு போட்டிருக்காருன்னா ஒரு 5 out of 10 தான் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். நான் முக்கியமா பேச நடிச்சது இந்த ஒரு விஷயத்து தான். லிட்டரலா வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணது ஒரே ஒரு யாருன்னு சொல்லுவாங்க, ஏஆர் ரஹ்மான் தான். அதாவது நீங்க ஹைவேல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு ஆட்டோ, இந்த சைடு ஒரு ட்ரக்கு, சென்டர்ல நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டோக்காரரும் இந்த ட்ரக்குக்காரரும் என்ன பண்றாங்கன்னா மாத்தி 2 சைடும் ஹார்ன் அடிச்சு நீங்க சென்டர்ல மாட்டிக்கிட்டே போறோம். லிட்டரலா தேட்டர்ல உட்காந்துக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் வச்சிட்டாரா, அவர் மேனேஜர் வாசிச்சாரா, இல்ல அவங்க பையன் வாசிச்சாரா, இல்ல அந்த ஏஆர் ரஹ்மான் வீட்டுடைய செக்யூரிட்டி வாசிச்சாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாட்டுலாம் வந்து சுத்தமா லிரிக்ஸ் பாட்டுக்கு சிங்க் ஆகல, டியூனு செட் ஆகல, ஏதோ ஏனோ தானு போட்டு இந்த படத்தை ஒரு அவருடைய தாட் ப்ராசஸ், ரவிக்குமாரோடைய தாட் ப்ராசஸ் நல்ல தாட் ப்ராசஸ், ஒரு நல்ல வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காரு. அதை வந்து எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ ஏஆர் ரஹ்மான் வந்து கெடுத்துட்டாரு. இது வந்து ஏஆர் ரஹ்மான் எனக்கு பிடிக்காத அப்படின்னா, எனக்கு ஏஆர் ரஹ்மான் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரீசெண்டா அவருடைய ஒர்க் எல்லாமே
சுத்தமா அவுட்டேட் ஆயிடுச்சு. ஒரு டேரக்டரோட விஷனை எப்படி ஸ்பாயில் பண்ணணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா 10 மார்க் வந்து நான் 2 மார்க் தான், கண்டிப்பா 2 மார்க் அளவுக்கு தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல கண்டிப்பா இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. மியூசிக் வந்து பெரிய டிராபேக். நெக்ஸ்ட் வந்து 6வது விஷயம் வந்து எடிட்டர் வந்து ரூபன். அதாவது ஒரு போரிங்கான கதை, ரொம்ப அவுடேட்டடான ஒரு ஃபிலிமு, அதை அவர் எடிட்டிங் மூலியமா எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வந்து எடிட்டருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஆனா அவருடைய பெஸ்ட் அந்த படத்துக்கு கண்டிப்பா கொடுத்துருக்காரு. ஏன்னா அவுடேட்டடா இருக்க கதையிலையும் ரொம்ப வேகா இருக்க ஸ்டோரிலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடிட்டர் எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே வந்து நகர்த்தி கொண்டு போறான்றதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ அதை வந்து அவர் வந்து ஓரளவுக்கு அவர் வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. அதுவும் இந்த ஏலியன் வர சீன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி விஎஃப்எக்ஸ் டீம் பண்ணி கொடுத்ததை மேட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டாரு. ஸோ எடிட்டர் கண்டிப்பாக நான் வந்து 8 out of 10 கொடுப்பேன். ரூபன் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வில்லன். இப்போ அந்த ரகுல்பிரீத் சிங் வர சீன்லாம் அந்த சீனு ஏன்டா அவங்க வராங்க, அவங்க இந்த படத்துக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவங்க இந்த படத்துல இருக்காங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஷரீப் கல்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன், எதுக்கு அவர் வந்து வில்லனா போட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆரியன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அது எதனால ஆரம்பிச்சது, போயிட்டு அவர் எல்லா இடத்துலையும் கொள்ளுவாரு, எல்லாரையும் எதுக்கு கொள்றாருன்னு தெரியாது. கொன்னாக்கா அதுக்கு உண்டான விளைவுகளை சந்திச்சாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. கவர்மெண்ட்டும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு 20-30 பேர் இங்கிலீஷ் பேசுற ஒரு கம்யூனிட்டி வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து ஒரு மாட்டு சொல்லிட்டே இருப்பாரு, இதை பண்ணணும் அதை பண்ணணும், நம்ம எனர்ஜி சோர்ஸ் டெவலப் பண்ணணும், நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவன் மண்டை ஆடிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டே இருப்பான். இதுல வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் வந்து ஏலியன் வாய்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. கண்டிப்பா சொல்ல போனா சித்தார்த்தை விட இந்த படத்துக்கு வேற யாரும் வந்து நாயை சித்துக்கவே முடியாது. அவர் ஒர்க்கை வந்து ஒரு பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. கண்டிப்பா லயன் கிங்ல பண்ண அளவுக்கு இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒர்க்கை வந்து பெஸ்டா கொடுத்துருக்காரு. என்ன இனி ஏஆர் ரஹ்மான் தான் அவருடைய வாய்ஸை வந்து மாஸ்டர் பண்றேன் அப்படின்ற பேர்ல, ஏலியன் டோன்ல மாத்திரன்ற பேர்ல என்னமோ பண்ணி வாய்ஸை லோ பண்ணி அதையும் கொஞ்சம் கெடுத்து வச்சிட்டாரு ஏஆர் ரஹ்மான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹீரோயின் வில்லன் இந்த படத்துக்கு எவ்வளோ ஒரு மார்க் தரலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 out of 10. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வில்லன் கூட ஒருத்தவங்க வருவாங்க, அதாவது ஒரு கேர்ள் வில்லன் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து ஈஷா கோபிகா. ஃபைட் சீன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் முறைச்சிட்டே இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 out of 10 வந்து இதுக்கு மார்க் கொடுத்தா இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் பாலா சரவணன், யோகி பாபு, கருணாநிதன், அப்புறம் வந்து முல்லை கோதண்டம்ல ஒரு ஆள், இது கோதண்டமா சம்திங் கோதண்டம் நினைக்கிறேன். அவரு லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 90s படத்துக்கு ஒரு காஸ்டியூம் க்ரூ செலக்ட் பண்ண இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு 2024ல அவங்க கண்டிப்பா பிளான் பண்ணது 2016ல. அப்போதைக்கு இந்த கேஸ்டிங் வந்து பக்காவா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா கேஸ்டிங் வந்து உண்மையுமே சொதப்பிட்டாங்க. கேஸ்டிங் க்ரூக்கு ஒரு 3 மார்க் கொடுக்கலாம் out of 10. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. கேஸ்டிங் க்ரூ இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்கா ஆள் கரெக்டா போட்டிருந்தா கூட வில்லன் அப்புறம் ஹீரோயினும் ஒரு தமிழ் பொண்ணா போட்டிருக்கலாம். அப்புறம் வில்லனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கலாம். அவர் இந்த இதை பண்றதுக்காண்டி என்ன ரீசன்னு ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணாதது ஒரு பெரிய டிராபேக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கேஜிஆர் ஸ்டுடியோஸ். அவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் மட்டும் இல்லைனா இந்த படம் ரிலீஸும் ஆயிருக்காது. இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி போயிருக்கும். எஸ்கேக்கு ஒரு பெரிய மார்க்காக இருந்திருக்கும் இந்த படம். அவர் நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்காங்கன்றது படத்துடைய ப்ரொடக்ஷன் வேலையிலேயே தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நான் செலவு பண்ணுறோம் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் கொடுக்குற மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 7 out of 10 கொடுப்பேன். ஸோ விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் மெயினாக சொல்லி ஆகணும். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கேட்டால் கிடையாது. ஆனால் தமிழ் சினிமாவுக்கு இது வந்து மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் அந்த எலிஃபென்ட் சீன்லாம் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓகேவா பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. மொத்தம் நிறைய சிஜி ஷாட் இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க்கை எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபேந்தம் ஸ்டுடியோஸ் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து தமிழ் சினிமாவில் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க் வந்து கண்டிப்பாக 8 out of 10. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 அரௌண்ட் அவுட் ஆஃப் 100. ஸோ வந்து இந்த படம் வந்து ஆவரேஜான ஒரு படம் தான். நீங்கள் வந்து சண்டேல ஃப்ரீயாக இருக்கேன், நான் வந்து ஏதோ ஒரு படத்தை பார்க்கணும், கிட்ஸ் கூட உட்காந்து பார்க்கணும்னா அமேசானில் வந்ததுக்கப்புறமோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும் இல்லையா. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா ஃபேமிலியோட உட்காந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் இது. ஆனால் பாட்டெலாம் நீங்கள் கேட்க முடியாது, பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க.
படம் மட்டும் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பா கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏலியன்லாம் வர சீன்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கு. காமெடி இந்த படத்துல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் வந்து கடைசியில வந்து சர்ஜரியில வந்து தேரிச்சா தேரலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பேஷண்ட் வந்து தேரலாதான் சொல்லணும். இது இன்னுமே நல்லா வந்திருக்கும் இந்த படம். ஆனா நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து சரியா ஒர்க் பண்ணாத ரீசன்னாலதான் இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு 60 அந்த ஆவரேஜ் சோன்ல வந்திருக்கு. இன்னும் மியூசிக் பெட்டரா இருந்து இன்னும் வந்து சீன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா என்கேஜா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு 80 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாவே இருந்திருக்கும். இதே ஸ்டைல வந்து மூவி சர்ஜரி போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போலாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா என்னால அயலான் படத்துக்கு எந்த அளவுக்கு என்னால ஹானஸ்டா ஒரு ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்க. இனி பார்க்க போறவங்க இதை ஆல்ரெடி பார்த்தவங்க இல்ல கரெக்டா தான் இருக்கு, நீங்க சொன்ன எல்லா விஷயமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனல் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.